ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 36வது வார்த்தை, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போல. அதாவது தொண்டரடி பொடியாழ்வார்ன்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள்ல ஒருவர். இவர் மண்டங்குடி அப்படின்ற ஸ்தலத்துல திரு அவதாரம் பண்ணார். இவர் பெருமாளோட வைஜெயந்தி மாலையின் அம்சமாக திரு அவதாரம் செய்தாரு. அந்தனர் குலத்துல இவர் பிறந்தார். இவர் அதாவது அடியார்களுடைய திருவடி மண், அதுவே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இவர் ரங்கத்துல பூந்தோட்டம் அமைத்து பெருமாளுக்கு பூமாலை தொடுத்து எடுத்துட்டு போய் பெருமாளை சேவிப்பாராம். பூமாலை மட்டும் கிடையாதுங்க, பாமாலையும் சேர்த்து பெருமாளுக்கு பாடி அவர் பெருமாளை சேவிப்பாராம். அதனாலதான் இந்த இடத்துல திருக்கோளூர் அம்மாள் இருமாலை அப்படின்ற இடத்துல பூமாலை பாமாலை அப்படின்னும் எடுத்துக்கலாம். இன்னொன்று இருன்றது பெருமை மிக்க அப்படின்ற அர்த்தத்தையும் கொடுக்கும். இதை மாதிரி 2 மாலைகள், உயர்ந்ததான 2 மாலைகள். இவர் செய்த பாமாலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாலையும் திருப்பெல் எழுச்சியும். அதனால பெருமாளை பாடி அவருக்கு மாலை கோத்து மலர்களால மாலையும் பாட்டால மாலையும் செய்து இப்படி பெருமாளே எல்லாம் சொல்லி வாழ்ந்தேனோ தொண்டரடி பொடியாழ்வார் போலன்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் திருமாலையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைக்கண் அம்மா அரங்கமா நகருளானேன்னு சொல்லியிருப்பார். இத மாதிரி பெருமாளே எல்லாம் நினைச்சு அவருக்காக பூமாலையும் பாமாலையும் தொடுத்தேனோ தொடரடி பொடியாழ்வாரை போலன்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.